ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-58 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கீதன். தற்போது PSLV C-58 மூலமாக விண்ணில் ஏவப்பட இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது, அதற்காக இஸ்ரோவில் நடைபெற்று வரக்கூடிய இறுதிக்கட்ட பணிகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம். சந்திராயன் மற்றும் ஆதித்யா அந்த செயற்கைக்கோள்களை செலுத்திய பிறகு தற்பொழுது இந்தியா PSLV C-58 ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்த இருக்கின்றது. குறிப்பாக எஸ்போ சாட் என்கின்ற அந்த செயற்கைக்கோளுடன் சரியாக காலை 9:10 மணி அளவில் இங்கு சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் என்பது செலுத்தப்பட இருக்கின்றது. இந்த எக்ஸ்போ சாட் என்பது குறிப்பாக இந்த கருந்துளைகளை அண்டவெளியில் இருக்கக்கூடிய கருந்துளைகளை ஆய்வு செய்வதற்காக இந்தியா சார்பில் அனுப்பப்பட இருக்கின்றது. உலகின் இரண்டாவது நாடாக இந்த கருந்துளைகள் ஆராய்ச்சியில் இந்தியா ஈடுபடுவதற்காக இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட இருக்கின்றன. இதற்கான அந்த இறுதிக்கட்ட கவுண்டவுன் நேற்றைய தினம் தொடங்கியது. அதனை தொடர்ந்து காலை சரியாக 9:10 மணி அளவில் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த எக்ஸ்போ சாட் செயற்கைக்கோளுடன் ஆயுட்காலம் என்பது 5 ஆண்டுகள் ஆகும். குறிப்பாக இந்த செயற்கைக்கோளை ஏவுவதன் மூலமாக, அதாவது விண்வெளி ஆய்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெரும் புதிராக விளங்கக்கூடிய அந்த கருந்துளைகள் குறித்த ஆய்வின் மூலமாக இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கான அந்த விடைகளை கண்டறிவதற்கான முயற்சியில் தற்பொழுது இஸ்ரோ ஈடுபட தொடங்கியுள்ளது. அதற்கான அந்த பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன. இறுதிக்கட்ட கவுண்டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் 9:10 மணி அளவில் இங்கு சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருக்கின்றனர். நன்றி கீதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.